குமார் சார்ட்டிருந்து துவங்குறேன். காவிரி விவகாரம் தொடர்பாக 1990களிலிருந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இப்போ விஜயுடைய பேச்சுவார்த்தையின் மூலமா இல்லைன்னா இந்த சுமூக பேச்சுவார்த்தை எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? காவிரி இஷ்யூ வந்து 1892லேருந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு. 1892லேருந்து 125 ஆண்டு கால பிரச்சனை. இப்போது 1924 ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் தான் நம்முடைய மேட்டூர் அணை, ஒரு 2-3 அணைகள் அப்போ கட்டப்பட்டது. அவர்களுக்கும் கட்டினாங்க, நமக்கும் கட்டினோம். இப்படி இருந்தது. சமீப காலத்து உத்தரவுப்படி 2018 உத்தரவுப்படி 440 டிஎம்சி தண்ணி 404 டிஎம்சி தண்ணீர் நம்ம கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயம். அதே சமயத்தில் நதியை பற்றியும் அது சொல்லியிருக்கிறது. சமீபத்தில் 2018 கொடுத்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னு என்று சொன்னால், நதி வந்து இரு நாட்டுகளுக்கு இடையே ஓடக்கூடியது பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. என்ன தீர்ப்பில் சரிசமமாக நீரை எப்படி பகிர்ந்து கொள்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதோ அதன்படி பின்பற்றவில்லை. அதுதான் இங்க பிரச்சனை. ஆமாம், அந்த பின்பற்றதுக்கு சட்ட ரீதியான போராட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு எடுத்திருக்கிறது. இப்பவும் அது காம்ப்ரமைஸ் ஆகல. ஆமாம், இப்போ காம்ப்ரமைஸ் பேச போனா அதன் மூலமாகவே டிலே ஆகும்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நீங்க சுமூக பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா இதன் மூலமா கர்நாடகா இழுத்தடிக்கும், நீங்க சட்ட ரீதியான போராட்டத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தையினால எதுவும் ஒன்றும் பேச்சுவார்த்தையால் அது அவருடைய பார்வை தப்புன்னு எனக்கு தோன்றுறது. பேச்சுவார்த்தை நடந்துட்டதால உலகத்தில் பூரா எல்லா இடத்துலையும் சண்டையும் ஒரு பக்கம் அணுகுண்டு வீசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறது தப்புன்னு நான் நினைக்கல. இல்லை, அது எதை மெயின் பண்ணி சொல்லியிருப்பாங்க சார்? இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய நடத்தி எதுவுமே வெற்றி பெறல, இதெல்லாம் காலம் நீங்கள் நடத்தி வெற்றி பெறலன்னா நமக்கு ஒரு குறிக்கோளோடு போனோம்னா நம்ம கருத்தை தான் திணிக்கணும்னு போனால் எங்கேயுமே வெற்றி வராது. இப்போ நான் இருக்கேன், நம்ம 2 பேர்ட்டும் ஒரு தாவா இருக்குது, என் கருத்தை உங்களுக்கு திணிச்சாகணுங்கிற முடிவிலே நான் வந்தேன்னாக்கா அது தீர்வாகாது. என்ன இருக்குது, எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. வரலாறு என்ன, மேட்டுப்பகுதி அங்கே கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிறது, அது கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் தான் கர்நாடகாவில் பாயுது, நமக்கு 480 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பாயுது. பாசன வயசு பார்த்தாலும் கூட 14லேருந்து 15 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் நமக்கு காவிரியை நம்பி தான் நம்ம மாநிலங்கள்லாம், நம்ம தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதிகளெலாம் இருக்கிறது. இது காலகாலமாக இருக்கிறது. நதி யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகு கர்நாடகா கொடுக்கல. ஆக இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் எங்களுக்கு பெங்களூருக்கு எங்களுக்கு தண்ணி தேவைப்படுகிறது, எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது, 74லே ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது, ஆகவே நாங்கள் புதுசாக கட்டுவோம் அப்படின்னு, எங்களுக்கு தண்ணியை நாங்கள் அந்த சீசனில் நாங்கள் தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணணும், எங்களுக்கு எங்கள் தட்டுப்பாடை நாங்கள் போக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. நாம் வந்து அது நம்மளை கேட்காமல் கட்ட முடியாது. அந்த காலத்து ஒப்பந்தத்தில் 892 ஒப்பந்தத்திலே இருக்கிறது. அப்போ மைசூர், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. அப்பொழுது மைசூரில் அணை கட்டுவதாக இருந்தால் மெட்ராஸ் பிரசிடென்சிட்ட அப்ரூவல் வாங்கி கட்டணும்னு இருக்குது. சரி. ஆனால் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அது உங்களுக்கு யாருக்கும் தனிப்பட்ட சொத்து கிடையாது. நதி அதில் வரக்கூடிய நீர்களை சரிசமமாக பங்கிட்டு எடுத்துக்கொள்ளணும் அப்படி என்று சொல்லி இடையில கொடுத்த 2018 தீர்ப்புக்கு பிறகு கூட பேசிய மத்தியஸ்தத்தில் கூட நமக்கு கொடுத்த அந்த ஆணையமெல்லாம், நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு நமக்கு கூட நமக்கு குறைவு தான், நமக்கு கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்தாங்க. அதை தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கர்நாடகா இன்னும் முறையாக ஒதுக்கப்பட்டதை கொடுக்காமல் இருக்கும்போது இத்தனை வருஷ போராட்டம், இத்தனை வருஷ பேச்சுவார்த்தையால நடக்கல. சட்ட ரீதியான போராட்டத்தை தான் நம்ம முன்னெடுக்க வேண்டும். இப்போ சுமூக பேச்சுவார்த்தை அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக தானே செய்ய முடியும். அதுதானே இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகளும் செஞ்சாங்க, அதிமுகவும் செஞ்சாங்க, திமுகவும் செஞ்சாங்க. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் ஒரு விஷயம் நடந்து, குண்டுராவ் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் போய் பார்த்தாரு, பேசினார், டிஃபன் சாப்பிட்டார், தண்ணி திறந்து விட சொன்னார், விட்டு வந்துட்டாங்க. அப்படி நடந்திருக்க, இதுக்கு முன்னே நடந்திருக்கு. இதுக்கு முன்னே நம்ம இந்த காவிரி இஷ்யூவில் இது நடந்திருக்கிறது. ஆகையினால பேச்சுவார்த்தையினால் ஒன்றும் சும்மா இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த தவறா? பேசலாம். எங்களுடைய நம்ம எல்லா கூட திரு விஜய் அவர்கள் போனார் என்றால் அவர் கூட நிறைய பேர். அப்போ எம்ஜிஆருக்கு குண்டுராவ் ஓகே சொன்னார், அதுக்கப்புறம் ஏன் இருந்த முதல்வர்களுக்கெல்லாம் சொல்லலை? அதுக்கப்புறம் எதுக்கு சட்ட ரீதியான போராட்டம்? அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய அப்ரோச்சை பொறுத்தும் இருக்குது சார். திணிக்கிறதுங்கிறது உங்ககிட்ட வந்து என் கருத்தை தான் திணிச்சாகணும், நீங்கள் என்கிட்ட கருத்தை திணிக்கணும்னு முடிவுலே முடிவெடுத்து அங்கே போய் பேசினா எப்படி நடக்கும்? இப்போ இவர்கள் முடிவெல்லாம்
இவங்க முடிவெல்லாம் மத்திய அரசு வேண்டாம், மத்திய அரசு எல்லாம் கவர்னர் வேண்டாம், மத்திய அரசு வேண்டாம், பிராமணம் வேண்டாம், சனாதனம் வேண்டாம், அது ஒழிகை இது ஒழிகைன்னு பூரா ஒழிகை லிஸ்ட்லேயே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு பேசவும் போவாங்க. எது நடக்கும்? நடக்காது. ஆனால் விஜய் என்ன பண்ணால் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் போட்டுமே. இப்போ போறாரா போலையாங்கிறது இன்னும் உறுதியாகலன்னு வச்சுக்கோங்க. அப்படி போனால் டிகே சிவகுமார் இப்போ நம்ம ஒரு முக்கிய முடிவு நாளை மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இன்னைக்கு. ஆமாம், அவர் தான் சொன்னார், வர்றாருன்னு சொன்னார், பேச்சு அடிபட்டது. பிறகு அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இன்னும் உறுதியாகலன்னு கூட சொல்லியிருக்காங்க. எது நடக்க போகுதுன்னு தெரியல. அது ரொம்ப மர்மமாகவே இருக்கிறது. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல, வெளிப்படையாக சொல்லலாம். அங்கே போய் பேசுறதுனால ஒரு தப்பு நடந்துராது என்பது என்னுடைய அசஸ்மெண்ட். இதில் முக்கிய முடிவு அப்படிங்கிறத கர்நாடகா மட்டும் எப்படி எடுக்க முடியும்? ஒன்று தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது முடிவாக இருக்கலாம், வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? அவங்கள இண்டிபெண்டா அது எடுக்க முடியாது. அது அந்த முடிவை ஏற்கனவே முடிவு பண்ணி வைத்திருக்க, அதாவது அவங்க அணை கட்டணுங்கிற முடிவை தமிழக முதலமைச்சர் ஒத்துக்க போகிறது இல்லை. அணை கட்டணுங்கிற முடிவை தமிழக முதலமைச்சர் ஒத்துக்க போகிறது இல்லை. அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே. அது நடக்காது. அப்போ அதுக்கப்புறம் ஆணையத்தினுடைய முடிவு இருக்கிறது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது, இவ்வளவு இருக்குல்ல. இப்போ இந்த விவகாரத்தில் 2 முதலமைச்சர்கள் சேர்ந்து பேசுறது சரியா? இத்தனை முடிவுகள், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஒழுங்காற்று ஆணையம், எல்லா முடிவுகளும் இருக்கும்போது இவங்களுடைய பேச்சுவார்த்தை, எந்த முடிவு ஐநா பிரிவியூ கவுன்சில் முடிவெடுத்தாலும், ஐநா சபையில் முடிவெடுக்கப்பட்டாலும், இறுதியாக பேச்சுவார்த்தையினுடைய வலிமை எல்லாத்த விட உயர்ந்தது. சுமூகமாக பேச்சுவார்த்தை. இப்போ அவரும் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அறிக்கையில் கூட தினமணியில் பேப்பரில் நான் இப்போ தான் படித்தேன், தினமணியில் சொல்லியிருக்காரு, வந்தால் நாங்கள் 2 பேரும் பேசுவோம், நாங்கள் சரிசமமாக நாங்கள் பேசுவோம்னு தான் சொல்லியிருக்கிறார். நடக்காதுங்கிறத பற்றி நம்ம இப்போவே இப்படி தான் இருக்கும்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. அவருக்கும் காங்கிரஸ் விஜயை பயன்படுத்தி இந்தியா பூரா அரசியல் நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது சார். இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது சார். இன்னொன்று ஆணைய மேற்பார்வையில் காவிரி நீர் பங்களிப்பு நடந்துட்டு இருக்கு. இதுக்கடையில் இவங்க 2 பேரும் என்ன முடிவை எடுக்க முடியும்? ஒரு மீடியேஷன்லாம் முடிந்த பிறகு தானே சார் நீதிமன்றத்துடைய உத்தரவே வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், குண்டுராவ் எப்படி முடிவெடுத்தார், எம்ஜிஆர் எப்படி கேட்டார், குண்டுராவ் எப்படி முடிவெடுத்தார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே. அப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லை, அப்போ இந்த ஆணையத்தினுடைய உத்தரவு இல்லை. தீர்ப்புப்படி தண்ணி விடலைங்கிறது தானே பிரச்சனையே. அது தண்ணி விட்டு அதுவே நமக்கு பெரிய சக்ஸஸ் இல்லை. இப்போ தீர்ப்புப்படி தீர்ப்புக்கு எதிரான முடிவு எடுக்க முடியாது. தீர்ப்புப்படியே நமக்கு தண்ணி விடலை, தண்ணி இப்போ விட்டுருக்கணும், தண்ணி விடலை. அப்போ அது நடந்தாலே நமக்கு ஒரு இப்போதைக்கு இம்மீடியட் ரிலீஃப் இருக்கு இல்லையா, அது கூட ஏன் நடக்கக்கூடாதுன்னு முன்னாள் முதலமைச்சர் நினைக்கணும். சரி, அப்போ நாளை மறுநாள் முக்கிய முடிவுங்கிறதை எதை மையப்படுத்தி சொல்கிறாரு? இது மாதிரி இருக்கலாம். உடனே தண்ணி திறந்து விடுங்க, எங்களுக்கு தட்டுப்பாடு, எங்களுக்கு விவசாயிகள்லாம் போராடுறாங்க, விவசாயம் பயிர்கள்லாம் காய்கிறது, ஆகவே நீங்கள் உடனே தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு பேசி அதை அவர் எடுக்கலாம். அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முயற்சியை கூட பண்ண வேண்டாம்னு இவர் ஏன் சொல்கிறாரு? அவர் கிரெடிபிலிட்டி இவருக்கு போயிடும்னு நினைக்கிறாரோ தெரியல. காவிரி பிரச்சனையை விஜய் போய் சால்வ் பண்ணிட்டாரு, அதனால் நமக்கு அதை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாங்கிறது ஒருவேளை அவருக்கு மைனஸ் ஆகிருமோன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியாது. ஆனால் பேச்சுவார்த்தையை உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட விஷயம். பெரிய பெரிய யுத்தங்களெல்லாம் போரெல்லாம் கூட முதலமைச்சர் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ந்திருக்கிறது. இப்போ முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போறாரு, அங்கேயே எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு டிகே சிவகுமார் கோரிக்கை வைக்கிறாரு. விஜய் என்ன செய்ய முடியும்? மயிரை கட்டி மலையை இழுக்கணும். வந்தால் மலை, வரலன்னா போட்டோம். இதுதான் உதாரணம் இருக்குது. தமிழ்நாட்டு உரிமை முயற்சி தானே சார். சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அவர் கூப்பிட்றாரு, இவர் பேச வர்றான்னு முதல்ல சொன்னார், பேசுவேன்னு சொன்னார். அப்புறம் இடையில கொஞ்ச நாள் கேப் இருந்தது. இப்போ அரசியல் சூழல் கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது. ராகுல் காந்தி அங்கே இருக்கார், தலைவர்னு அங்கே போய் படுத்துக்கிறாரு, இங்கே போய் படுத்துக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்கும். அவர் சொல்லதுக்கு வழியில் அதை பேசுகிறதுக்கும் ஆள் இல்லைங்க. இங்கே அதை யாராவது அந்த கட்சிக்காரங்களோ அல்லது மற்ற கட்சிக்காரங்களோ எதுக்கு ராகுல் அங்கேயும் காங்கிரஸ் கர்நாடகாவில், இங்கேயும் தாவேக்கா கூட கூட்டணி. இந்த தலைவர், இந்த கட்சிக்கு தலைவர் அவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார், சோனியா அம்மையார் இருக்காங்க, ராகுல் காந்தி இருக்கார், மற்ற தலைவர்கள் இருக்காங்க. அப்போ எல்லோரும் என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா மேட்டரும் முடிஞ்சுது. இதை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அது ஏன் செய்யலைன்னு கேட்கறதுக்கு கூட மீடியாவிலையும் தயாராக இல்லை. ஏதோ நீங்கள் விவாதம் இப்போ வச்சுருக்கீங்க, அதை ஏன் கேட்கக்கூடாது, அப்படி ஏன் கேட்கல அப்படிங்கிறது மடக்கி என்ன இப்போ கேட்குறீங்களா கேள்வி? இது அவ்வளோ காங்கிரஸ்காரங்களையும் தாவேக்காவையும் நீங்கள் கேட்கணும். சரி, இப்படி கேட்டால் தான் அதில் என்ன பதில் வருதுங்கிறது போய் சேரும் செய்தியா. குமார் சார், வாக்கு வங்கி அரசியல் தான் இதில் ஜாஸ்தியாக. என்ன நான் என் மனநிலையில் உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்காங்க. அதில்
நான் 27 37 உங்களுக்கு தான் 27 உங்களுக்கு தான். நான் தான் என் போன்ற மனம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா எது அரசியல் வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் அரசியல் கட்சிகள் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுவேன் நேராக. ஏன்னா கர்நாடகாவிலையும் காங்கிரஸ், இங்கே தமிழ்நாட்டிலையும் தாவேக்க கூட கூட்டணி, 2 பேரும் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சொல்லி டிகே சிவகுமார் கேட்காமலாம் இங்கே போயிட மாட்டார். தண்ணியை திறந்து விடு அப்படின்னு சொன்னால் திறந்து விட்ருவாங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு அவங்க மார்க்கம் இல்லை. ஆனால் மத்திய பிரதமரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் நினச்சா அப்படி செய்ய முடியும் இப்படி செய்ய முடியும். பிரதமர் இதே லெவல் தான், இதே நிலைமை தான். இவங்க 2 பேரும் இப்போ நாளைக்கு என்ஓசி கொடுத்தாருன்னு வைங்க, டிகே சிவகுமார் மத்திய அரசு எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு என்ஓசி கொடுத்துட்டாருன்னா நம்ம மறுநாள் காலையில் தண்ணிங்க வந்துடும்.